Taste the Daily. வில்சன் சார், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், பண்ருட்டியினுடைய எம்எல்ஏ, அவர் என்ன சொல்றாருன்னா, அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா பேசுறாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் மதிக்கிறாங்க. ஆனா அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு, அவங்க அமைச்சர் ஆனதுக்கு பிறகு எங்களை எதுவுமே கண்டுக்கிறது, ஒரு கூட்டணி கட்சி தலைவர்ங்கிற அடிப்படையில் கூட எங்களை அவங்க மதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே வைத்திருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, தேர்தல் முடிந்த உடனே என்ன செய்வாங்க, அதற்கு பிறகு கூட்டணி கட்சியை எப்படி மதிப்பாங்க அப்படின்றது கடந்த கால வரலாறு பார்த்தீங்கனாலே தெரியும். 2004 அனைத்து இந்திய தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது சோனியா காந்தி அம்மா கிட்ட தெளிவாக சொன்னார், தேர்தல் முடிந்த பிறகும் சரி, உங்களுக்கு மைனாரிட்டி ஆட்சியோ மெஜாரிட்டி ஆட்சியோ நாங்கள் கண்டிப்பாக கூட்டணியில் பங்கு வைக்க மாட்டோம். ஏன்னா நேற்று வரைக்கும் நாங்கள் வாஜ்பாய் கூட பிஜேபி அரசாங்கத்து கூட 2.5 கலந்து இருந்தோம். எங்களுக்கு முரசொலி மாறன் முதற்கொண்டு அமைச்சராக இருந்தாங்க. அவர் உடல்நிலை சரியில்லாத இருந்தபோது கூட இலாக்கா இல்லாத அமைச்சரை வருடக்கணக்கில் வைத்து எங்களுக்கு அந்த சௌரியத்தை கொடுத்தவர் வாஜ்பாயும் பிஜேபியும். அதனால நாங்கள் இன்றைக்கி வந்த உடனே உங்கள் ஆட்சியில் பங்கு வைக்க மாட்டோன்றாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே சோனியா காந்தி அம்மா சும்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, கூட்டணி கட்சி எல்லாமே ஆட்சியில் பங்கு வச்சா நல்லா இருக்குமேன்னு. உடனே போய் உக்காந்து ஒரு வாரம் உக்காந்து 8 அமைச்சர்கள், அதாவது மதிமுகவுடைய கோட்டாவும் சேர்த்து எனக்கே கொடுத்துருங்க, ஏன்னா வைகோ இருக்க மாட்டேன்ட்டார், நான் பங்கெடுக்க மாட்டேன், நான் சொன்னதில் உறுதியாக இருப்பேன்ட்டார். தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அதுதான் உறுதின்ட்டார். ஆனால் இவர் அதுக்கும் சேர்த்து கூட்டணியில் அந்த சீட்டுகள்லாம் வாங்கிக்கணும். அதனால தான் பெரிய அளவில் 2G பிரச்சனையெல்லாம் பெரிய அளவில் வந்ததுக்கு காரணம் அதுதான். இது நடந்துச்சு. அதே மாதிரி வரலாறுக்கு முன்னாடி இப்ப ஏன் இவ்வளவு நாட்களா நிறைய விமர்சனங்கள் வந்தது, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் யாருமே திமுகவை ஏன் விமர்சிக்கல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்தது. ஆனா கொஞ்ச நாட்களாகவே இவரன்ட்டு இல்ல, நிறைய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், மார்க்சிஸ்ட் ஆகட்டும், ஏன் இப்போ இவ்வளவு நாளா விசிகாவில இருந்து மிகப்பெரிய குரல்கள்லாம் வெளியில வந்தது. ஏன் இப்ப சமீப காலமாக இந்த மாதிரியான எதிர்ப்பு குரல் திமுக கூட்டணிக்குள்ள? அதுவும் உதாரணம், இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாறுபட்ட கொள்கை கொண்ட கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்கிறான்னு கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா தான் அந்த தத்துவத்தை அழகாக கொண்டு வந்தார். எவ்வளவு முரண்பாடு இருந்தாலும் நம்ம கூட்டணி வைக்கலாம், தேர்தலில் வெற்றி மட்டும் தேர்தல் முடிந்த உடனே அந்த கூட்டணி கடக்க முடிஞ்சிருச்சு. மக்களுக்காக போராட வேண்டியவங்க இண்டிபெண்டா போராடலாம். அதைத்தான் ராஜாஜியும் சொன்னார். தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணி முடிஞ்சிருச்சு, இனிமேல் தேனிலவு முடிந்து விட்டது, நாம் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் சொன்னார். அந்த இலக்கணத்தை இந்த 2019 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் ஏன் தான் தாரை வாத்துட்டாங்களா, மறந்துட்டாங்களா, எதற்காக அடிமையாகவே கொத்தடிமையாகவே இருக்கிறார்களோ அது அதிசயமா இருக்குது. யாருக்குமே புரியல. 7-8 வருஷமா ஆட்சியிலையும் பங்கு கிடையாது, அவங்க ஆட்சியிலையும் பங்கு கொடுத்தது கிடையாது, அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்தது கிடையாது, ஆனா மதிக்கிறதும் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது மக்களையும் மதிக்கிறது இல்லை. அப்படின் போது மக்களுக்காக ஒரு சிறு குரல் கூட கொடுக்காம அந்த கூட்டணி கட்சிகள் நல்ல கட்சிகள், பிரதான கட்சிகள், ஆனா ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்க? காங்கிரஸ் முதற்கொண்டு மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் எல்லாம் போராட்டம் கொண்டவங்க, ஏன் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கூட்டணி தர்மம் அடிப்படையில் அப்படி எல்லாம் இருந்துட்டாங்களோ? கூட்டணி தர்மத்தை தேர்தலுக்கு மட்டும்தான், தேர்தல் முடிந்த உடனே மக்கள் தர்மம். கூட்டணி தர்மத்துக்கு நீங்க பார்க்க கூடாது. மக்கள் தர்மம் கொள்கைக்கான கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. எந்த கொள்கை? கொள்கைக்கான கூட்டணில ஒன்னா இருந்துடலாமே, ஒரே கட்சியா இருந்துடலாமே. கொள்கைக்கான கூட்டணி பொது கொள்கை. பொது கொள்கைன்னு ஒரு பூச்சாண்டி, பிஜேபி வரக்கூடாது, சனாதனம் வரக்கூடாது, மோடி வரக்கூடாது, மதவெறி வரக்கூடாது, அதை 2 பாராளுமன்றத்தில் அதை சொல்லியே ஓட்டு வாங்கியாச்சு. 2019 முடிஞ்சிச்சு, 2024 முடிஞ்சிச்சு. 2021 மக்கள் எச்சரிக்கை கொடுத்தாங்க. 10 வருஷம் ஆளுகின்ற அதிமுக ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமை இல்ல, அதுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட 75 இடங்களை ஜெயிக்க வச்சாங்க. அதே 2006 தேர்தலில் ஜெயலலிதா இருக்கும் போதே 69 இடத்துல தான் கூட்டணி ஜெயிச்சாங்க. அப்ப கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு, வைகோ இருந்தாரு. அப்படி இருந்து கூட ஜெயலலிதா அம்மாவுக்கு 5 வருஷ ஆட்சிக்கே 69 இடம் தான் கூட்டணி. தனித்து 61 இடங்கள் ஜெயிச்சது அதிமுக. ஆனா இப்போ தனித்து 66 இடங்கள் ஜெயிச்சது, மொத்தம் கூட்டணி 75. அப்ப எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்போது கூட்டணி கட்சிகள் தெளிவடைய வேண்டாமா? சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சமா தெரிய வேணாம். நான் என்ன கேட்கிறேன், வேங்கை வயல்
விழுப்புரத்துல திரௌபதி அம்மன் கோயில் உள்ளேயே விட மாட்டேன்றாங்க தாழ்த்தப்பட்ட மக்களையும். ஆனா அதே மாதிரி விளையாட்டு மைதானங்கள் திருமண மண்டபங்கள்ல குடியை கொடுக்கலாம், ஊத்தி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சலுகை. இதெல்லாம் கொடுக்கும்போது கூட ஏன் கோபம் வரல? ஊரெங்கும் மனமகிழ் மன்றங்கள், அதாவது ஒரு மறைமுக போட்டுட்டாங்களே. அப்போ வராத கோபம், மின்கட்டண சொத்து வரி உயர்வு, அப்புறம் பத்திரப்பதிவு உயர்வு, இதுக்கு வராத ஒரு கோபம். ஆசிரியர் போராட்டம், ஆசிரியர்களை விடிய காலையே கைது பண்ணி உள்ள தந்தாங்க, அப்போ கூட கூட்டணி கட்சிகளுக்கு வராத கோபம். பஸ் தொழிலாளர் பிரச்சனை, அப்போ வராத கோபம். மருத்துவ செவிலியர் பிரச்சனை, அப்போ வராத கோபம். அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கான பேர், பழைய பென்ஷன் திட்டம் போராட்டம், அப்போ வராத கோபம் இப்போ ஏன் வருது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு? அப்படின்னா அவர்களுக்கு தெரியுது இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் தோற்கிடப்படலமா தான் இருக்கும். ஏனென்றால் எதிர்ப்பு, எல்லா துறையிலும் எதிர்ப்பு. அன்றைக்கு பிரசாந்த் கிஷோரை நம்பி எல்லா துறைக்கும் நாங்க வாக்குறுதியை வாரி வழங்கிட்டோம். இன்னைக்கு அதை செய்ய முடியல. 45 லட்சம் பேரை போங்க 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 போய் நகைய அடமானம் வைங்க, எங்க தலைவர் எங்க தந்தை வந்த உடனே அதை மீட்டு கொடுத்துருவாருன்னு ஊரெல்லாம் பேசினார் உதயநிதி அவர்கள். மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு கூட்டணி கட்சிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, தாராளமா தெரிஞ்சு போச்சு. அந்த தெரிஞ்சதால தான் முதல் குரல் கொடுத்தது கார்த்திக் சிதம்பரம், முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்தோட மகன். சொன்னாரு கூட்டணினா நாங்க ஆட்சியில பங்கு கொடுங்க. அது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா கூட்டணி பலத்தால தான் திமுக ஜெயிக்கிறது, இது நல்லா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 1,74,00,000 ஓட்டு, 1,54,00,000 ஓட்டு, 20 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் 2021 ஜெயிச்சாங்க. இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த இடம் அந்த கூட்டணி நம்ம முதுல உட்கார்ந்துதான் சவாரி செய்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிறார்கள் திமுக அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகுதான் முதல் குரல் வருது. செல்வ பெருந்தையர் அவர் என்ன சொல்றாரு? அதாவது நட்பு என்பது வேறு, சார்ந்திருத்தல் என்பது வேறு. ஒரு கட்சியை சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு மறைமுக அடிமைத்தனம், வேற வழியில. அப்படி எவ்வளவு காலம் நம்ம சார்ந்து இருக்க போறோம்? அப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் இல்லாம மற்ற கட்சிகளுக்கும் அந்த அதிருப்திகள் இருக்கு, எல்லாமே இல்லைன்னா. ஏன்னா தொடர்ந்து இவரு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்தே அவர் விமர்சனம் பண்றாரு. என்ன இவரை அப்பாவு எங்களுக்கு சரியா வாய்ப்பு கொடுக்கல, இப்ப கூட இந்த இதுல கூட 2 நாட்கள் நடந்தது கூட எங்களுக்கு சரியா பேசறதுக்கு வாய்ப்பு தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் தான் அவர் வச்சாரு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மட்டும்தான் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு முதுகெலும்போடு இருந்த ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்ச அந்த கூட்டணியில. நான் கூட்டணியில அவர் முடிச்சிருவாரு வெளியே போயிடுவார் அப்படிலாம் சொல்ல வரல, கூட்டணியில இருக்கட்டும், சந்தோஷம் தான், நல்லது கிடைக்காது. ஆனால் முதுகெலும்போட நடுநிலையோட பேசிய ஒரு மனிதர் சட்டமன்றம் வெளியே இருந்தாலும், ஏன்னா அப்பாவை எதிர்த்தாலும் அது திமுக தான். நேரடி முதல்வர் சொல்றாரு அவரு நடுநிலை தவறாரு. இதுல இன்னொன்னு என்னன்னா இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அதிகாரிகளும் எங்களை ஒரு கூட்டணி கட்சியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க, எங்களை கூட அதுக்கு கூட இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாருல்ல. ஏன் அதிகாரிகளே சேர்த்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? அமைச்சர்கள் சொல்றது தானே அதிகாரிகள் கேட்பாங்க. முதலமைச்சர் சொல்றது அமைச்சர்கள் கேட்பாங்க, அமைச்சர்கள் சொல்றது அதிகாரிகள் கேட்பாங்க. அப்ப அதிகாரிகள் தனி, அமைச்சர்கள் தனி, முதலமைச்சர்கள் தனி, துணை முதலமைச்சர் தனி நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. மேல இருந்து கீழே வரைக்கும் தான் ஆர்டர் வரும். கீழே இம்ப்ளிமெண்டேஷன் இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க வெறும் ஏயப்படுகிற அம்பு தான். அதனால வில்லு எங்க இருக்குதுன்றது அவர் தெளிவா சொல்றாரு. அமைச்சர்கள் தேர்தல் நேரத்தில் எங்களை பார்க்குறாங்க, ஒரு கட்சி தலைவர் நாங்கள், எங்களை பார்க்குறாங்க, நேரடியாக ஃபோனில் சொல்கிறாரு. யார்? முன்னாள் அமைச்சர், அதாவது தேர்தலில் நிற்கும் போது அவர் முன்னாள் அமைச்சர் சொல்கிறார், மாவட்ட செயலாளர், ஐயா இந்த மாதிரி இந்த இடத்துல கூட்டம் இருக்குது வந்துருங்க, இந்த இடத்துல பிரச்சாரம் இருக்குது வந்துருங்க, இந்த இடத்துல நடைப்பயணம் இருக்குது வந்துருங்க, எல்லாமே சொல்கிறாரு. அமைச்சர் ஆன உடனே நான் இப்போ அமைச்சர், எனக்கு இப்போ ஒரு பிரிஸ்டேஜ் இருக்குது, அவருடைய பிஏ, அவருடைய எடுபடி, இவங்க போன் பண்றாங்க. அந்த வார்த்தையில வேணாம் சார். அவர் பேசின வார்த்தைகள் சொல்றனால அவருடைய வேலையாட்கள் இல்ல, அவருடைய வேலையாட்கள், அது அவர் விமர்சனம், அவங்க கட்சிக்குள்ள என்னமோ பேசிக்கிட்டா, ஆனா அது நம்ம இது அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்னன்னா அவருக்கு அடையாளம் தெரியாத ஆளுங்க போன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி அமைச்சர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி. அப்ப அவரு பேச மாட்டாங்க, நேரடியா டீல் பண்ணாம இந்த மாதிரி டீல் பண்றது அவங்கள ரொம்ப அவமானம். இது மிகப்பெரிய அவமானமா இல்லையா? ஒரு மரியாதை, சுயமரியாதை. அதாவது ஒரு சமூகத்திற்கு மட்டும் ஒரு தலைவர் கிடையாது,
அவரே சட்டமன்றத்திலே சொல்ற என்ன ஒரு சமூகத்துக்காக குறுக்கிடாதீங்க அப்படின்னு யாரு ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது கொங்கு மண்டலம் பேசும்போது சொல்றாரு, ஒரு சமூகம் சொல்லி என்னை அடையாளப்படுத்தாதீங்க, என்னுடைய சமூகத்திற்கு நான் பாடுபடுவேன், ஆனால் அனைவருக்கும் பாடுபடக்கூடிய தலைவர் நான், அதனால ஒரு சமூகத்தில் என்ன குறுகி பார்க்காதீங்க சட்டமன்றத்திலே பதிவு பண்ண தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாரு அவரு. அது வந்து உண்மையான எதிர்ப்பு. புரியுது. இப்படி திமுக கூட்டணிக்குள்ள எழுகின்ற எதிர்ப்பு என்னென்னத்தை எல்லாம் பின்விளைவுகளை ஏற்படுத்தணும் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கட்சியினுடைய இந்த திமுக மனோபாவம் இருக்குல்ல, எதுக்கு அந்த மீட்டிங்க்கு போனீங்க? எதுக்கு அதிமுக கூட்டணி கட்சி நடத்துற மீட்டிங் எதுக்கு போனீங்க? இதுதான் அவங்க கொடுக்கிற ஜனநாயகமா? இதனாலதான் நீங்க பேச அவங்க அனுமதிக்கிறதுனா நீ போறது போறியா போ, நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்றது அவங்க பின்விளைவுகள் இதை செய்யறது. இதே மாதிரிதான் கடந்த காலங்களில் 2.5 வருஷமா வெறும் தோழமை சுட்டியும் சொல்லிட்டு வேங்கை வயல் விஷயத்திலும் பெரிய போராட்டம் பண்ணாம, திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்திலும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாம, தோழமை சுட்டலோட இருந்த விசிக திடீர்னு மது ஒழிப்பு மாநாடுன்னு எடுத்து நின்றாங்க பாருங்க. அதுல இருந்து அவங்க மேல ஒரு கரம் வச்சு எப்படி மறைமுகமா வேலை செய்யணும், அங்க இருந்து ஒரு மனசாட்சியின் குரலாக ஒலித்த ஆதவ அர்ஜுனாவை அப்படியே பழி வாங்கியாச்சு, முடிஞ்சிச்சு. ராசா அப்பவே சொன்னாரா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு, இப்ப எடுக்கப்பட்டு விட்டதா? என்ன சொல்லுதோ திமுக அதை அப்படியே கேட்டுக்கிட்டாங்களா? நடந்துச்சா இல்லையா? ஆனா அவங்க சொல்லி நாங்க கேட்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை 37 நாள் அந்த இடத்துல போராட்டம். அந்த 2500 தொழிலாளர்கள், அவர்களுக்கு வந்து சங்கம் இல்லை, உரிமை இல்லை, வேலை நேரம் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, போராட்டம் பண்ணும்போது 37 நாள் அனுமதித்து 38ஆம் நாள் டென்ட் முதற்கொண்டு மொத்தத்தையும் பிச்சை எறிஞ்சாங்க சவுந்தரராஜன் சிஐடியு தலைவர். அதற்கு பிறகு பஸ் போராட்டத்தில் அவர் வந்து தனியாருக்கு கொடுக்காதீங்க சொல்லும் போது அமைச்சர் சிவசங்கர் பேசுறாரு, கம்யூனிஸ்டோட சிஐடியு தொழிற்சங்கம் வந்து மக்களை பற்றி கவலையே படாத தொழிற்சங்கம்னு கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டோட தொழிற்சங்கத்தை அமைச்சர் பேசுறாரு, சிவசங்கர் அமைச்சர் பேசுறாரு. இதற்கு பிறகு என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க மேல் மட்டத்தில் சமரசம் ஆயிடும், அண்ணன் தம்பி ஒட்டுறவு ஆயிடும். 28 தொழிற்சாலைகள் அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவங்க சாம்சனுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், நாங்க அக்டோபர் கடைசியில வேலை நிறுத்தத்தில் இறங்குவோம், நாங்க இது நீங்க மூடி மறைச்சு சமரசம் பேசி முடிச்சிட்டீங்க. அந்த 28 தொழிற்சாலைகள்ல இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து உங்க பக்கம் ஓட்டு போடுவாங்களா? அவங்களுக்கு மனசாட்சி குத்தாதா? இப்ப இது நடக்குமா இல்லையா? ஏற்கனவே ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் இப்படித்தானே வெளியே வந்தாரு. இன்றைக்கு ஐயா வேல்முருகன் குரல், நாளைக்கு விசிக குரல் இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் குரல் இருக்கலாம். குரல் இதே மாதிரி வெளியில வரப்போகுதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நன்றி மேடம்.